லாட்டரி ரேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக்கை பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 432. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 7 வரும்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் நமக்கு வந்து சூப்பராக ஆல் போர்டுக்கு ஏ போர்டில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பரில் நான் வந்து கொடுத்துருப்பேன். சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருப்பேன். 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி 4ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, சிங்கிள் நம்பர் 2ஆம் நம்பர் நமக்கு யூஸாக சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து குரூப்பில் இன்றைக்கி கசிங்க கொடுக்க முடியல. வேலைக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது வரத்துக்கு. அதனால் நாளைக்கு ஒன் டே மட்டும் நம்ம குரூப்பில் கசிங்க வராது. 4ஆம் நமக்கு வேலை இருக்காது. 4ஆம் நம்ம குரூப்பில் நம்ம கசிங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகேவா, நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி ஒரு அருமையான வின்னிங்ஸை நான் வந்து உங்களுக்கு கொடுக்காமல் விட்டுட்டேன். நேற்றுக்கும் அதே மாதிரி தான், இன்றைக்கி அதே மாதிரி தான். நாளைக்கு ஒன் டே மட்டும் நீங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிங்க. 4ஆம் நம்ம வந்து ஃப்ரீ ஆயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் நம்ம குரூப்பில் கசிங்க நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். வின்னிங்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்மட்டுக்கு. ஓகே, வாங்க நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளா பார்த்தீங்கன்னா கேரளா டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ப்ளே பண்ண முதல் 13 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஏசி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 ரூபா வின்னிங் கொடுத்துட்ருக்காங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற முதல் 5000 வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் ப்ளே பண்ண மாதிரி 25 ரூபாய்க்கு 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ண முதல்ல 28,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 கொடுத்துருக்காங்க. 3 டிஜிட்டல் நீங்கள் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 32,000 வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா, சி போர்டு வின்னிங் 50 ரூபான்னு கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டிஜிட்டல் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 கொடுத்துட்ருக்காங்க. 4 டிஜிட்டல் அதே மாதிரி நீங்கள் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் அடிச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா. கேரளா பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மணி ரிசல்ட்டுக்கு 2.55 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. டிஆர் பார்த்தீங்கன்னா 12.50 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. 1 மணி ரிசல்ட்டுக்கு 6 மணி ரிசல்ட்டுக்கு 5.50 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. 8 மணி ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7.50 வரைக்கும் வச்சுட்ருக்காங்க. ஓகேவா, இதில் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99 பார்த்தீங்கன்னா புக்கிங் நம்பர். ஏதாவது நம்பர் கேட்டு நம்பர் வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ் வந்து யாருன்னு நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி யார் பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்துட்டு வந்தோம். வினோத் பார்த்தீங்கன்னா 209 பாஸ் கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் மட்டும் தான் வந்திருக்கு. சி போர்டு நீங்கள் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரி கௌதம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பி போர்டுக்கு 2-5 கொடுத்துருக்காப்புல. 2ஆம் நம்பர் சி போர்டு தான் வந்திருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5ஆம் நம்பருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. அதே மாதிரி ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரள் பார்த்திங்கன்னா இவங்க பார்த்திங்கன்னா சரள் அந்த பேர் கூட எனக்கு படிக்க தெரியல. ஓகே, ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பர் ஒரு சூப்பராக ஒரு அருமையான ஒரு வின்னிங்ஸ் எடுத்திருக்கு. அது மாதிரி இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு பெருமாள் அவர் பார்த்திங்கன்னா 432 ரிசல்ட் பார்த்திங்கன்னா 432. சி போர்டு மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. மித்தபடி ஃபுல் வின்னிங்கே எடுத்துருக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாப்புல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா கணேசன் பார்த்திங்கன்னா 7, 8 கொடுத்துருக்கோம். நம்மளும் 7 தான் எதிர்பார்த்தோம். பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் வந்திருக்கு. ஓகே, இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா இவர் மட்டும்தான், பெருமாள் மட்டும்தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் ஒரே நம்பரில் சி போர்டு மட்டும்தான் மிஸ் பண்ணிட்டாப்புல. இல்லைன்னா ஒரு தரமான வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 2, 6 இவர் ஒருத்தர் 2 பேர் தான் ஒரு வின்னிங் சூப்பராக கொடுத்துருக்கீங்க. அப்புறம் அடுத்து கறிக்காவும் 9, 4 கொடுத்துருப்போம். ஓகே, 4ஆம் நம்பர் நமக்கு ஒரு வின்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தான் இன்றைக்கி வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான கசிங்க நம்ம பார்க்கலாம். மகளே, பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் வச்சு நம்ம வந்து எப்பயும் போல் ஆல் போர்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 டேஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஓகேவா, ஒரு 976 வச்சு நம்ம அடுத்து வரக்கூடிய ஆல் போர்டு தான் நம்ம வந்து முதல்ல வந்து எடுத்துக்கிறோம். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம 976 போட்டுக்கிறோம். நம்ம ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 479 வச்சு தான் நம்ம வந்து அடுத்த நாள் கூடிய ஆல் போர்டு எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா பொழுதுக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 0 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம 976 வச்சு எடுக்கிறோம். நமக்கு 8, 0 கிடச்சிருக்கு. 8 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 804 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம 804 ரொட்டேட் ஆப்ஷன் 479 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பொழுதுக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 3 அல்லது 9 வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம
804 வச்சிருக்கிற 3 9 கிடச்சிருக்கு. 9 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டு அண்ட் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 979 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். மகளே 979 ரொட்டேட் ஆப்ஷன் 479 போடையில் நமக்கு போடிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அல்லது 6ன்னு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 979 வச்சுருக்கோம். 4 6ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 564ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 564 ரொட்டேட் ஆப்ஷன் 479 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 4ன்னு வந்து நம்ம வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 564 வச்சு அடிக்கிற 7 அல்லது 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 432ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 432 ரொட்டேட் ஆப்ஷன் 479 போடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பருக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வர மாதிரி நினச்சேன். பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம 432 வச்சுருக்கோம். நமக்கு 7ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே, வந்து நம்ம அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பர்ஸ் தான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இது ஒரு 5 ரிசல்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா 976 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இப்போ நம்ம 976 போட்டுக்கிறோம். ரொட்டேட் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 483 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 976 வச்சுட்டிங்கன்னா 4 1ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 804ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 804 ரொட்டேட் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 804 வச்சுருக்கல 5ஆம் நம்பர் இல்லை 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 979 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 979 ரொட்டேட் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக உடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் நம்ம வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 979 வச்சுருக்க 3 4ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 564ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 564 ரொட்டேட் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக உடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அல்லது 7ன்னு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 564 வச்சு அடிக்கிற நமக்கு 3 7ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 432ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 432 ரொட்டேட் ஆப்ஷன் 483 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பர் கொடுத்தோம். 7ஆம் நம்பருக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 67 76 உங்களுக்கு மேட்ச் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மகளே? நம்ம வந்து 432 வச்சு அடிக்கல 6ஆம் நம்பர் அல்லது 1ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் ஓகேவா மார்க் பண்ணி நான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பரில் நமக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? இன்னொரு மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதை வந்து ஏன் வீடியோ போட்டு நான் போடல வந்து சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மீண்டும் 3ஆம் நம்பர் வர மாதிரி தான் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மகளே? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 67 ஒரு மெத்தட்ஸில் நமக்கு 7 8 கிடச்சி, இன்னொரு மெத்தட்ஸில் 6 1 கிடச்சிச்சு. நான் வந்து 1ஆம் நம்பர் வந்து நான் வந்து கொடுக்கல. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? நம்பர்ஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குன்னு நான் கொடுக்கல. எனக்கு பார்த்தீங்கன்னா 67 76 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு கணக்கில் வர மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 68 86 ஏபிசிஎஸ்சிக்கு 37 73 83 38 சப்போர்ட் நம்பர் 83 38 இந்த இம்பார்ட்டண்டான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 67 76 37 73 நம்ம கணக்கில் மெத்தடில் இம்பார்ட்டண்டாக வர மாதிரி இருக்குது. ஓகேவா? உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் சிங்கிள் நம்பர் கொடுத்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7ஆம் நம்பர் மட்டும்தான் வருது. ஓகேவா? அதனால் 7ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் 7 நோக்கி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன்.
67 76 37 23 இந்த 4 நம்பர்ஸில் ஒரு வின்னிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் நம்பரில் ஒரே ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறேன் மகளே. இப்போதைய கணக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 673 வந்து நான் வந்து ஒரே நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நான் வந்து அதிக நேரம் பார்க்கல, சும்மா ஒரு 5 மெத்தட்ஸ் எடுத்துக்கிறேன். நேற்று நான் ஒரு 10 மெத்தட்ஸ் எடுத்துருக்கேன். எல்லா மெத்தடும் பாஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வந்து ப்ரூஃபில் வந்து கசிங் கொடுக்காம மிஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா என் மொபைல் வந்து உடஞ்சிருச்சு. ஒரு சைடு பூரா பிளாக்காக தெரியுது. அதனால் வந்து வீடியோ வந்து ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு செல்லு சரி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா வந்து நம்ம குரூப்பில் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா செல்லு ரிப்பேர் ஆகி கிடக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மெத்தடும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் மேக்ஸிமம் 80% மேலே பாஸ் ஆகாத வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10 மெத்தட் எடுத்தோம்னா ஒரு 2 மெத்தட் தான் ஃபெயில் ஆகும். பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியாச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட் ஒர்க் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே கொண்டு வரும். மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டியர் கசிங் கால்குலேட்டர் மெத்தட் வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகேவா? டியர் கசிங் வந்து நம்ம எடுத்துருக்கோம் 1 மணி 2 6 மணி 8 மணிக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வீடியோ போடலாம், இதே சேனலில் போடலாம். இல்லைன்னா வந்து நம்ம இன்னொரு சேனலில் போடலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஓகேவா? நான் வந்து 6 மணி ரிசல்ட்டுக்கு நேற்று வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 மணிக்கு நான் பார்க்குறேன். இந்த மெத்தட் ஒர்க் ஆச்சுன்னா நம்ம சேனலில் நம்ம வீடியோ வரும், டியர் கசிங் வீடியோ வரும். இல்லைன்னா நம்ம டியர் இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். எப்பவும் போல் கேரளா மட்டும் நம்ம வீடியோ கொடுக்கலாம். ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பட்டன் மட்டும் அமைத்து வச்சுங்க. அப்போ தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க மகளே. ஓகே, நாளைக்கு மீண்டும் சிறப்பான கசிங்கில் பார்க்கலாம்.